இங்க பாருங்க மக்களே, இங்க பாருங்க, அந்த பையன் ட்ரீட்மெண்ட் பண்ற பையனை வலுக்கட்டாயமா போலீஸ வச்சு துரத்திருக்காங்க. பாருங்க அது எப்படி புடிச்சிருக்காங்க பாருங்க. இது கேட்க நியாயமே இல்லையா? டிவிக்கு ஆச்சு ஒலிக டிப்ஸ் கூட போடல கேட்டா இல்ல பயிர்ப்போம் வேற போலீஸ வச்சு துரத்துறாங்க. இவரை இப்படிதான் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதான இது லட்சணம்? எங்க இருக்கீங்க நீங்க? எல்லாம் வாங்க, கிளம்பி வாங்க. இவரை எப்படி துரத்தலாம்? போலீஸ வச்சு துரத்துறாங்க. இதுதான் நியாயமா? இதுதான் ஜனநாயக நாடா? மோசமா இருக்கு. பிஜேபி பாசிசத்தை விட மோசமான ஆட்சி செய்றீங்க நீங்க. டிவிக்கு ஆட்சியா இது? ஹிட்லர் ஆட்சியா நீங்க? போலீஸ கைப்பலைய வச்சு அடிப்பட்ட பையனா காயம் கூட ஆறல அப்படி துரத்துறீங்களா? நீங்களா மனுஷனுங்களா? நீங்களா எல்லாம் இப்படி வாங்கப்பா, நில்லுப்பா, உட்காருப்பா, எல்லாம் உட்காருப்பா, உட்காருங்க. நான் எந்திரிக்க மாட்டேங்க. நான் ஹாஸ்பிட்டல் எந்திரிக்க மாட்டேங்க. பாத்துக்கலாங்க. இது எந்த வழிக்கு போன? எதுக்கு யாரு அழுவாத? நான் இருக்க விடுறா. வணக்கம்ண்ணே. என்னண்ணே, நேற்று பார்த்தீங்கன்னா உதயாநிதி தம்பின்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க உங்களோட விசுவாசிகள். தமிழ்நாடு சீர்குலைந்து கெட்டு கிடக்குது. ஓகேவா? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை இந்த இதுதான் நடக்குது. பிளஸ் இப்ப என்னன்னா புதுசா ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காங்க. நீ உதயண்ணா பேரை சொன்னானா உனக்கு அடிக்கணும்ன்ற கான்செப்ட்ல ஒன்னு இப்ப பெட்ல படுக்க வச்சுட்டீங்க. ஒன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க சிஎம் ஆகுறதுக்கு ஒரு ஜோதிடர் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கண்டிப்பா நீ சிஎம் ஆவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதே ஜோதிடர் கிட்ட போயிட்டு நான் வாயை திறக்க மாட்டேங்கிறேன், நான் வாயை திறந்து மக்களுக்கு நல்லது நிறைய பேசணும், என்னால வாய் திறக்க முடியல, தயவு செய்து எங்கேயாவது போய் மந்திரிச்சுட்டாது வாங்க, வாயை திறங்கண்ணா தயவு செய்து. ஏன்னா நீங்க சொன்னாதான் உங்க விசுவாசிகள்லாம் கேட்பாங்க. நீங்க வாய முடிட்டா அண்ணனே கம்முன்னு இருக்காரு, நம்ம என்ன நம்ம வேலையை நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைரியம் அதிகம். ஏன்னா நம்மளோட ஆட்சி இருக்கு, நம்ம அண்ணா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் சொல்லி உங்க கழக கொள்கைகளை வளருங்கன்னா. நாங்க ஏதாவது கெட்ட வார்த்தை பேசி ஏதாவது வீடியோ போட்டிருக்கோமா உங்களை தரைக்குறவா பேசி? ஆனா எங்களோட வீடியோஸ்க்கு கீழே எங்க பேச்சுரிமை எங்களுக்கு கிடையாதாங்க. உங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டா நாங்க பேசக்கூடாதா? கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது எல்லாரையுமே நீங்க இது பண்றீங்க, இஷ்டத்துக்கு பேசுறது. ஒழுக்கத்தை கத்து கொடுங்கண்ணா. வாயை திறந்து பேசுங்க, தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க. உங்களோட விசுவாசிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, ஒழுக்கத்தோட கண்ணியத்தோட இருங்க, பெண்களை மதிக்க சொல்லுங்க. வெறும் பெண்கள் சிங்கப்பெண் பெண் திட்டம் போட்டா பார்த்தாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஒழுக்கத்தோட அவங்க இருந்தாதான் நாடு வளரும்னா. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்க. அமைதியா இருந்துக்கிறீங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. இது சினிமா ஷூட்டிங் இல்ல, இன்னைக்கு இருந்தா நாளைக்கு ரீடேக் எடுக்கிறதுக்கு. இது டெய்லி லைஃப்னு. அது உயிரோட மக்கள்கள் இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க.